ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான திருமண வாழ்க்கை எப்படி அமையும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்து விஷயங்களையும் நம்ம பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நிறைய நபர்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலன்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸில் காமிக்குது. ஸோ எல்லாருமே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை நீங்கள் இன்றைய தினம் பரிசோதித்துக் கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாளுங்க. இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம் நண்பர்களே. இன்று தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும். அதற்கு உகந்த நாள் இன்று தினம். விநாயகர் வழிபாடை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். காரிய தடைகள் அகலக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை விநாயகர் அருள்வார். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ரொம்ப சூப்பரான ஒரு கிரக அமைப்புகள் இந்த மாதம் முழுக்குமே இருக்கு. 11ஆம் இடத்துல சூரியன் அதிகமான ஒரு நல்ல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 6ஆம் இடத்துல சனி பகவான், சந்திர பகவான் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். இந்த போல சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய உற்சாகமான ஒரு நாளுங்க. அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு உங்களுடைய விருப்பங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நண்பர்களே. விலை உயர்ந்த சில பொருட்களை வாங்கணும் அப்படி நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இது உங்களுக்கு உருவாகிறது நண்பர்களே. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அந்த முயற்சிகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான காரியங்களும் இந்த தினம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு லிஸ்ட்டை போடுங்க. ஏற்கனவே தோல்வி அடைந்த காரியங்களை கூட அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நம்பர் 1, 2, 3 எது எப்போ பண்ணணுங்கிறத நீங்கள் ஒரு ஆர்டர் பிரகாரம் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியமாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா காரியங்களும் உங்களால் சக்ஸஸாக முடிக்க முடியும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் நண்பர்களே. இன்னும் இப்போ தான் 19ஆம் தேதி ஆகிருக்கு. ஸோ இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய காரிய வெற்றிகள் நிறைந்த தருணங்கள் இப்பொழுதுங்க நல்ல காலம் கூடி வந்திருக்குங்க. வெற்றிகரமான ஒரு காலம். இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் சுற்றத்தார்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அமைதி நண்பர்களே. கொஞ்சம் செலவுகள் ஆகலாங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுடைய டிராபேக்கு. நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இன்னைக்கு ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணத்தை நீங்கள் குறைச்சிக்கிறதா நல்லது நண்பர்களே. பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுல, உங்கள் செலவுகளை குறைக்கிறதுல கொஞ்சம் ஈடுபாடு காட்டுங்கள். அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு கண்டிப்பாக நல்லது நண்பர்களே. மனக்கட்டுப்பாடு கட்டாயமான ஒரு தேவைங்க. எதை பார்த்தாலும் வாங்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை நீங்கள் வச்சுக்க கூடாதுங்க. துணிச்சலோடு ஆனால் இன்னைக்கு செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். இன்றைய தினம் தைரியத்தோடு செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். உங்கள் மீது நீங்கள் வெறுப்பு கொள்ளக்கூடாதுங்க. வெறுப்பை கொள்வதற்கு நல்ல ஒரு இயல்பான நல்லிணக்கமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். யாரிடமும் இன்றைய தினம் நீங்கள் வெறுப்பை காட்டாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. நிறைய போட்டிகளில் இன்னைக்கு நீங்கள் ஈடுபடுவீங்க. எல்லா போட்டிகளும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. வியாபாரத்தில் இது வரைக்கும் எதிர்ப்புகள் இருந்திருந்தால் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு குறையும். அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களை தேடி வந்தவர்களுடைய தேவைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் மன மகிழ்ச்சி உண்டு. உங்களை தேடி வருபவர்களுக்கும் ஆனந்தம் பெருகும். அலுவலக பணிகளில் இன்னைக்கு நல்ல சூழ்நிலை அமையும். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரியக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் திடீர் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். எனவே பயணங்களை நீங்கள் கட்டாயமாக தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே. எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உற்சாகமான ஒரு நாளுங்க. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகளில் இன்னைக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் சில தவறான புரிதல் ஏற்படலாங்க. காதல் விவகாரங்களில் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம்.
நல்லா உன்னிப்பாக வந்து உங்களது மனக்கொறந்த காதலர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் பிறகு உங்கள் காரியங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். சில தவறான புரிதல்கள் வந்து கருத்து பரிமாற்றங்கள் மூலமாக தான் ஏற்படும். எனவே இன்றைய தினம் நீங்கள் அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டால் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டு. நல்ல லிசனிங் ஸ்கில்லோட உங்கள் மனக்கொறந்த காதலுடைய எண்ண ஓட்டங்களை அவருடைய முடிவுகளை வந்து நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளும் நண்பர்களே. இன்றைய தினம் கண்டிப்பாக கனிவோடு நடந்துக்கங்க. தாராளமான மனதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெற்றுத்தரும். தாராள மனதோட உங்க காதலர்கிட்ட நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்களுடைய அற்புதமான குணத்தை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதை நினைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம். இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இன்றைய தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் வரும். சில சமுதாய பணிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில தொண்டு பணிகளை நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல விஷயங்களாக இருக்கும்போது நீங்கள் அதில் நேரத்தை செலவிடும் போது இன்றைய தினம் அபரிமிதமான நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலும் உருவாகும் நண்பர்களே. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அலுவலக பணிகளில் ஒரே டென்ஷன் ப்ரெஷர்னால உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையிலும் அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம். குடும்ப வாழ்க்கையும் வந்து உங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இப்பொழுது மாறக்கூடிய சந்தோஷமான தருணங்கள் இன்றைய தினம் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறையும். அதனால் குடும்பத்தோட நீங்கள் இணக்கமாக நல்லபடியாக பேசி சிரித்து மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே. எனவே திருமண வாழ்க்கையும் இன்றைய தினம் உங்களுக்கு கற்கண்டாக இணைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. அதிகமான வெற்றிகளை பெற முடியும். துணிச்சலோடு செயல்படுவீங்க. வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. சிறப்பான வாய்ப்புகளை வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பெரும்பாலானவை குறையும். எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். நிறைய போட்டிகள் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக வரும். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். இன்னைக்கு போட்டிகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்பட்டு ஆர்வம் நிறைந்து நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. திடீர்னு சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும். அதனால தற்கால டிக்கெட் போட்டு நீங்கள் டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். எதிர்பாராத வகையில் நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளுங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள், நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு தடைகள் பெரும்பாலும் அகலும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே உடைத்தெறிந்து நீங்கள் உங்களது வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உங்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களை தேடி வந்தவர்களுடைய ஆசைகளை விருப்பங்களை நீங்கள் வந்து நிறைவேற்றி வைத்து அடைக்கலம் புகுந்தவர்களின் ஆதரவை இந்த நிதரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதிகமாக கொடுத்து சிறப்பாக பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. தடைகள் அகலக்கூடிய ஒரு நாளுங்க. வெற்றிகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.